ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய கதைக்களத்தை இன்னும் அறுக்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மீனாட்சியோட அம்மா அப்பா உண்மை தெரிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அதெல்லாம் கிடையாது, நானும் ஆனது சந்தோஷமாக தான் வாழ்கிறேங்கிற மாதிரி மீனாட்சி அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பாவை நம்ப வச்சிடுறாங்க. எங்கே பார்த்தோம்னா ரியாவும் ஐஸ்வர்யாவும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. போட்டு திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, நம்ம மீனாட்சியோட அம்மா அப்பா அங்கேருந்து கிளம்பலான்னு எடுக்கும்போது சரியா நம்ம ஆனந்த் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன ஆனந்த் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம மீனாட்சி கேட்டதும், ஒரு முக்கியமான ஃபைலை வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், வாங்க மாப்பிள்ளை, எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு நாங்கள் உங்களை சந்தேகப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதும், பரவாயில்ல இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்றாங்க. எங்க பார்த்தோம்னா அப்படின்னு பார்த்து மீனாட்சி திடீர்னு மயங்கி கொண்டு விழுந்துட்டாங்க. இதை பார்த்து மீனாட்சி அப்பா அதிர்ச்சி ஆறாங்க. உடனே ஆனந்த் வந்து தன்னை அறியாமலே மீனாட்சியை வந்து தூக்கிட்டு போய் பெட்ல வந்து படுக்க வச்சு, மீனாட்சி எழுந்திரி அப்படின்னு சொன்னதும் ரியா வந்து செம்மையா கோவப்படுறாங்க. அப்போ அபிராமி தீபா வந்து ஆனந்த் மாமா இவ்வளவு பாசம் வச்சிருக்காராங்கிற மாதிரி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரியா வந்து ஆனந்த் அப்படின்னு சொன்னதும் ஆனந்த் வந்து கையெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டரை ஃபோன் போட்டு வரவழைக்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து மீனாட்சியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டதும், உடனே டாக்டர் வந்து இங்கே பாருங்க, ஆமா இவங்களோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு கேட்டதும், உடனே ஆனந்த் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை, டாக்டர் உங்களை தான் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதும், சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு ஆனந்த் சொல்றாங்க. இங்க பாருங்க, எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான், உங்க வைஃப் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஆனந்த் வந்து அதிர்ச்சி ஆறாங்க. ரியா வந்து செம்ம கோவப்படுறாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா அவங்க கர்ப்பமா இருக்காங்க, இனி அவங்கள கவனமா பாத்துக்கோங்க, அதனாலதான் மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம அபிராமி எல்லாருமே சந்தோஷப்பட்டு நம்ம மீனாட்சிக்கு வாழ்த்து சொல்றாங்க. இருந்தாலும் மீனாட்சி உச்சக்கட்ட கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்படி பட்ட வந்த வாரிசு நம்ம வயிற்றுல சுமக்கணுமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சியோட அம்மா அப்பா வந்து நாங்க வந்தது சரியா போச்சு, என் பொண்ணு கர்ப்பமாயிட்டா, அப்போ எங்களுக்கு பேருனா பேட்டி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்த் வந்து அமைதியா இருக்கிறத பார்த்தது, என்ன மாப்பிள்ள டாக்டர் வந்து இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க, நீங்க என்னன்னா இப்படி அமைதியாவே நின்றுட்டு இருக்கீங்க, ஏன் மாப்பிள்ள இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டதும், உடனே அபிராமி இங்க பாருங்க, என் பையன் அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கான், ரொம்ப வருஷம் கழிச்சு மீனாட்சி கர்ப்பமா இருக்கால, அதான் அந்த அதிர்ச்சியில அவனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல, இல்ல ஆனந்த் அப்படின்னு கேட்டதும், ஆமா அப்படின்னு சொன்னதும், சரி மாப்பிள்ள நீங்க மீனாட்சி கூட பேசுங்க, நாங்க வெளியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. ரியா வந்து அப்படி நின்றுட்டு இருக்கும் போது, இங்க பாருங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேச்சு நடக்க போது, எதுக்கு தேவையில்லாம இங்க நின்றுட்டு இருக்க, வா அப்படின்னு தீபா சொன்னதும் ரியா வந்து முறைச்சு பார்த்துட்டே வெளியில வராங்க. அப்ப நம்ம மீனாட்சி அம்மா ரொம்ப நேரமா வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டதும், அதுவா அவங்க ஐஸ்வர்யா அக்காவோட ரிலேட்டிவ், அவங்க கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க இல்லக்கா அப்படின்னு தீபா கேட்டதும், ஐஸ்வர்யாவும் வேற வழி இல்லாம ஆமா ஆமாங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா மீனாட்சியின் ஆனந்த பேசாம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தை என் வயிற்றுல வளருதுங்கிறதுக்காக உங்க கூட எல்லாம் சேர்ந்து என்னால வாழ முடியாது அப்படி நீங்க நினைக்கவும் தேவையில்லை. எப்படியோ எங்க அம்மா அப்பா கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சு பொய் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீ நினைச்சுக்கோ, இந்த வாரிசுக்காக நானும் உன்னை இந்த வீட்டுல ஏத்து வாழுவேன்னு. எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் போட போற, ஆனா போட்டுக்கோ, கண்டிப்பா சொல்ற மீனாட்சி, உனக்கு எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா எப்படியோ தெரிச்சோ தெரியாமலோ என் வாரிசு உன் வயிற்றுக்கு வந்துருச்சு. இங்க பாரு, எப்படியோ வெளி உலகத்துக்கு நான் தான் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பான்னு தெரியும். இருந்தாலும் இப்போதைக்கு நீ அவுட் ஹவுஸ்ல வந்து தங்குறது சரியில்லை மீனாட்சி, நல்லபடியா டெலிவரி ஆகும் வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் மீனாட்சிக்கு என்ன பண்ணணும்னு புரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள்.